ஸோ இதுதான் தையல் மிஷினு. இப்போ பயங்கரமாக இருக்கேண்ணா. நல்லா சில்க் சிந்தட்டிக் ஜீன்ஸ் லெதர் பேக்கே தைக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் இது எல்லாம் பண்ணிக்கலாம். பேக் தைக்கலாமா? ஜீன்ஸ் பேக்கே தைக்கலாம் சார். இப்போ ஜீன்ஸ் வந்து தைக்க போகிறாங்கன்னா உள்ள வச்சுக்கோங்க. ஃபுல் ப்ளஸ் ஃபுல் ரிலீஸ் மட்டும் பண்ணுங்க. அதுவே மூவ் ஆகும். நம்ம மூவ் பண்ண வேண்டாம். 45,000 50,000 ஒரு ஃபேஷன் பார்க்கணும். பனின் கிளாத் ஸ்டிச் பண்ண முடியாது. பனின் இதில் ஸ்டிச் பண்ண இல்லை பனின் கிளாத் ஸ்டிச் பண்ணலாம் சார். பேக் தைக்கிற கல்ல கொடுத்தாலும் தைச்சு தர மாட்டாங்க. ஓகே கட்டப்பை. ஆமாம் கட்டப்பை தூக்கி போட்டுருக்காங்க. ஓகே இதில் பார்த்தா ஜஸ்ட் அப்படி உள்ள வச்சுக்கோங்க. சும்மா இதில் தைக்கலாம். அவ்வளோதான். ஃபுல் ப்ரெஸ் ஃபுல் ரிலீஸ் மட்டும் பண்ணுங்க. அதுவே மூவ் ஆகும். நம்ம மூவ் பண்ண வேண்டாம். ஆட்டோ மூவர். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறாங்க. ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு. லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ ஷிப்பிங்கே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஐயோ கிழிஞ்சிருச்சே. இப்போ என்ன பண்ணுறது? உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டைலர் கடைக்கு எடுத்துகிட்டு போவோம். இல்லைன்னா வீட்டில் இருக்க தையல் மிஷின் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்போம். சரிங்களா? தையல் மிஷின் கூட வாங்க முடியாமல் நிறைய வீடு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு என் வீடு தான். என்னடா அவ்வளோ காசு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ எங்கள் வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கனால வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சரிங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இடம் வந்து பத்த மாட்டேங்குது. அதுக்காகவே தையல் மிஷின் வாங்கி கொடுக்கல. என் ஒய்ஃபுக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் இதனால தான் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் தையல் மிஷினாக நம்புவீங்களா? சரிங்களா? ஸோ இதுதான் தையல் மிஷினு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைனா ப்ராடக்ட்லாம் கிடையாது. சரிங்களா? இது வந்து இந்தியன் மேக் பண்ணுற ப்ராடக்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் வெளியில் கேட்குற மாதிரி 2500 2000 கிடையாது. வெறும் 699 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பரான தையல் மிஷின். சரிங்களா? ஸோ இது என்னப்பா நீ கர்ச்சிப்பை தானே கிழிச்ச, ஸோ இதை வந்து ஈஸியாக தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஜீன்ஸு தைக்கலாம், ஷர்ட்டு தைக்கலாம், சாரீ கிழிஞ்சுன்னா சாரீ தைக்கலாம், எல்லாமே நீங்கள் வந்து இதில் தைக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம அண்ணன் கூட இருக்காங்க, அவங்களை கூப்பிட்றலாம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கார் ஸ்க்ராட்ச் எல்லாம் வந்து போகிற மாதிரி, ஆமாம் அது போகிற மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஸ்மார்ட்டான ஒரு சின்ன குட்டி மினியேச்சர் ஒரு தையல் மிஷின் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு நம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது. ஆனால் இது எப்படிங்கண்ணா போட்டு அம்மிக்கிட்டே இருக்கணுமா? ஜஸ்ட் ஜென்டலாக அப்படியே ஸ்டாப்லர் மாதிரி ப்ரெஸ் பண்ண போதும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கர்ச்சிப் வந்து கிழிஞ்சு வச்சுண்ணா. சரிங்களா? பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா இது அப்படியே வச்சு மடக்கி தைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீட்டாக இப்படி வச்சுட்டோம்னாலே போதும். ஆமாம். இப்போ தைங்க. இந்த இடம் ஸ்டிச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இந்த பக்கம் பிடிக்க வேண்டாம் சார். ஓகே. இந்த பக்கம் பிடிக்க வேண்டாம். இந்த சைடு பிடிச்சாலே போதுமானது. ஒரு சைடு போட்டாலே போதுமா? சும்மா பிடிங்க, நீங்களே பிடிங்க. ஓகே. இப்போ அவ்வளோதான், ஈஸியாக வந்து உங்களுக்கு தைச்சிக்கலாம். ஸ்டார்டிங் த்ரெட், இது ஸ்டார்டிங் த்ரெட்டு தான் அது. ஓ அதை எடுத்து விட்டுறலாம். அவ்வளோ. இப்போ பயங்கரமாக இருக்கேண்ணா. நல்லா சில்க் சிந்தட்டிக் ஜீன்ஸ் லெதர் பேக்கே தைக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் இது எல்லாம் பண்ணிக்கலாம். பேக் தைக்கலாமா? ஜீன்ஸ் பேக்கே தைக்கலாம் சார். ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஸ்கூல் பேக்கில் வந்து ரிப்பு கட்டாது பார்த்தீங்களா? ஆமாம். ஆஃபீஸ் பேக், லஞ்ச் பேக் நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. என்னென்ன சொல்கிறீங்க? கர்ச்சிப்பை விடுங்கண்ணா. கர்ச்சிப்பை வந்து எல்லோரும் தைக்கலான்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் சொல்கிறது இப்போ எனக்கே பக்குன்னு இருக்குது. பேகு தைக்கலான்றீங்க. காட்டுறேன் பாருங்க சார். ஓகே. இத்தினூண்டு மிஷினை வந்து பேகு தைக்குதுன்றாரு. நம்ப முடியலண்ணா. இதே நூல் இருந்தால் போதும். இந்த மிஷினில் தைக்கலாம் சார் நீங்கள். ஓகே. த்ரெட் வேணும், த்ரெட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துலலாம் கட் ஆகும். இந்த இடம் போகும், இந்த இடம் இப்போ இந்த ஷோல்டர் ரிப்பு கட் ஆகும். ஆமாம். இப்போ ஜஸ்ட் இது வந்து உள்ள இன்சர்ட் இந்த ஃப்ரேமை எடுத்துட்டு ஓகே கிளாத் உள்ள வச்சுக்கோங்க. ஓகே. ஃபுல் ப்ரெஸ் ஃபுல் ரிலீஸ் மட்டும் பண்ணுங்க. அதுவே மூவ் ஆகும். நம்ம மூவ் பண்ண வேண்டாம். ஆட்டோ மூவர். இது ஸ்டார்டிங் த்ரெட் உங்களுக்கு. ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு திக்னஸ் ஓரளவு கம்மியாக இருக்கும். ஆனால் துணி நல்லா ஹார்டாக தான் இருக்குது. இப்போ இதை டபுள் வச்சு இப்படி தைக்கும்போது தைக்கும். எல்லாத்தையும் பண்ணி காட்டுறோம். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? என்னண்ணா சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், செம ஈஸியாக வந்து தைச்சிட்டு இருக்குங்க மிஷினு. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நூல் கொண்டை மாட்டி விட்டு நம்ம வருஷம் தைச்சிக்க வேண்டியது. சேம் அப்படி அதே தான் சார். வீட்டில் வந்து இடம் பத்தலை, அதேமாதிரி வந்து ஒரு தையல் மிஷின் வாங்கணும்னா குறைஞ்சது ஒரு 5000 இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். வெறும் 699 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான தையல் மிஷின் வித் வாரண்டியோட கொடுக்குறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட. சரிங்களா? 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறாங்க. ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு. லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். 699 ரூபாய் கொடுக்குறீங்க, லைஃப் லாங் கொடுத்தீங்க. ஃபால்ட்டே வராது சார். மெயின் எலக்ட்ரிக்கல் திங்ஸ், எலக்ட்ரானிக் திங்ஸ் தான் ஃபால்ட் வரும். ஓகே. சர்க்யூட் போச்சு, டயோடு போச்சு சொல்லி. இந்த சர்க்யூட்டும் கிடையாது, டயோடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே. வீட்டில் எப்படி நம்ம ஸ்டாப்லர் எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஆமாம். ஒரு
ஸ்டாப்லர் வாங்கினா 10 வருஷம் அதே ஸ்டாப்லர் தான் வீட்டில் வச்சு. ஆமாம், பின் மட்டும் தான் மாற்றி மாற்றி பின் மட்டும் மாற்றும். அதே மாதிரி நூல் மட்டும் மாற்றி மாற்றி எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சு எதுவுமே நீங்கள் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே ஓகே. மெயின் திங்ஸ் கிளாத் இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரேமை லிப் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, இது கீழே இருக்குதா ஒரு விரலே தூக்கிடலாம். ஃப்ரேமை லிப் பண்ணிட்டு கிளாத்தை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. கிளாத்தை புல் பண்ணாதீங்க, ப்ராடக்ட்டையும் மூவ் பண்ணாதீங்க. ஓகே. கிளாத் இப்படி ஸ்டிஃபாக பிடிச்சா போதும். ஓ, இது நம்ம அமுக்க அதுவே மூவ் ஆகுமா? அழுத்தி விட்டா போதும் சார். மெயின் திங் 5 மினிட்ஸ் ஸ்லோவாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னை விட வேகமாக அடிக்கலாம் நீங்கள். ஓ, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இப்படின்னு தைக்காது. ஓ ஓ, அழுத்தி விடணும். கரெக்டாக அழுத்தி விடணும். ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு இது முடி நீங்கள் இந்த யூஸ் பண்ணது கிடையாது. சும்மா அடிங்க, அப்படியே ஸ்டாப்லர் மாட்டிங்க. இழுக்காதீங்க, நவுத்தாதீங்க, அழுத்தி விட்டுருங்க கையை. அவ்வளோதான். சும்மா அடிங்க, ஒன்றும் ஆகாது. அடிங்க, வந்துடுச்சு. ஃபாஸ்ட் அடிங்க. அவ்வளோதான். என்னண்ணா இது? அவ்வளோதான், வந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட்டு நல்லா தைக்குது. 5 மினிட்ஸ் ஸ்லோவாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. செமையாக இருக்குது. ரிமூவ் பண்ணும்போது சார் பிளேடு இல்லை சீசர். ஓகே. இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு ஓகே கிளாத் ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓ, இப்போ நீங்கள் ஸ்டிச் தெரியுங்களா? ஆமாம், நான் பண்ணது. யார் வேணால் தைக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதை ஓகே நம்ம புல் பண்ணியே காட்டுறோம் பாருங்க. இதுதான் ஸ்டிச் பண்ண இடம். ஓகே. சும்மா பிடிங்க, இங்கே பிடிங்க, இழுங்க. இதுக்கு மேலே நம்ம இழுக்க போகிறது இல்லை. நம்ம கண்டிப்பாக இழுத்தாலும் தையல் பிரியாது. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் பீஸ் பார்த்தா பாபினோட வரும் சார். ஓகே. பாபின் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா பாபின் நீங்கள் அடிக்கடி பாபின் வைண்ட் பண்ணிட்டு சுத்த முடியாது. பாபின் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ராட் நாங்களே ஃப்ரீ தருவோம் சார். ஓகே. இந்த ராடை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நூல் கண்டு இருக்கு பார்த்தீங்களா? சரிங்க. பெரிய நூல் கண்டே வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ஓ ஓ ஓ, நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நூல் கண்டு. ஓகே 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 ஓகே. கண்டு கீழே விடாமல் இருக்குது. அந்த கேப் இதிலே வந்து ஓகே ஓகே, அதிலே கொடுத்துட்றீங்க. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பொருள் வந்து உடஞ்சிருச்சு, இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது அக்சசரிஸ் தேவைன்னா எப்படிங்க? எல்லாமே ஸ்விங் மிஷின் ஷாப்லேயே கிடைக்கும் சார். உங்களுக்கு எங்கள் ஸ்விங் மிஷின் ஷாப்லேயே கிடைக்குமா? ஷாப்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லையும் கிடைக்கும். ஊசி எல்லாம் அங்கே நம்ம நீடில் வந்து தையல் மிஷின் வர அதே நீடில் தான் சார். அதே நீடில் மிஷின் வந்து 14, 16, 18 போடுவாங்க. ஓகே. இது 14 நம்பர். 14 தான் இது. இது ஒன்று ரிமூவ் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரூ இருக்கு பார்த்தீங்கன்னா. ஆமாங்க. இந்த ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணுங்க, ஊசி ரிலீஸ் ஆகிடும். ஓ, வேற நீடில் வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணணும். ஊசியை நம்ம வச்சு டைட் பண்ணுறோம், ஊசி எடுத்துட்டு இதில் டைட் பண்ண வேண்டியது. அவ்வளோதான். த்ரெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் இன்சர்ட் பண்ணுங்க. ஆமாங்க. ரெண்டாவது இந்த ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க. உள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேங்களா? மெயின் திங் இதுதான். ஸ்விங் மிஷின் ரோல் பண்ணுவாங்க. ரோல் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணா மட்டும் போதும். ஓகே. தேர்ட் ஊசியில நூல் கோக்கும்போது ஓகே பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரணும் சார். ஓ, பின்னாடி தையல் மிஷின் சைடுல கோப்பாங்க. ஆமா, இது பின்னால இருந்து முடி வரணும். ஓ, அதே மாதிரி நம்ம ஊசி மாட்டும் போது அப்படிதான் மாட்டணும். ஆமா, ஓகே. வியூ அப்படிதான் சார் வரும். அப்படிதான் வரும். ஓகே. ஊசி நூல் கோக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஐசைட் ப்ராப்ளம் இருக்கும். நான் வந்து ஈஸி இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஃப்ரண்ட்ல வளையம் இருக்கும், ரிங் மாதிரி இருக்கும். ஓகே, ரிங் மாதிரி இருக்கும். ஆமாங்க. இது அப்படியே எடுத்து ஊசி ஹோல்ஸ்ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நூலை அந்த சைடு விட்டு இழுத்துறது. அவ்வளோதான் சார். ஓகே, பாருங்க. ஸோ எவ்வளோ ஈஸியாக உள்ள இருக்குது பார்த்தீங்களா? நூல் எடுத்து பின்னால் அந்த பெரிய ஹோல்ஸில் விட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஊசி நூல் கோத்துடலாம். வெளியிலுங்க இப்போ ஒரே நிமிஷம் பாருங்க. ஊசியை வந்து ஈஸியாக அதில் உள்ள விட்டுருங்க, மாட்டிட்டு எடுத்தா ஈஸியாக ஊசி வந்துடுது. அவ்வளோதான். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். கிளாத் வைக்கும்போது இந்த ஃப்ரேமை எடுத்துட்டு ஓகே கிளாத் உள்ள வச்சிருங்க. ஓ, ஃபுல் ப்ரெஸ் ஃபுல் ரிலீஸ் 5 மினிட்ஸ் ஸ்லோவாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னை விட வேகமாக. இப்போ என்னன்னா நம்ம டபுள் இது மடிச்சிருக்கோம். இதை ட்ரிபிளாக மடிச்சு காமிங்க. இதே 4 ஃபோல்டிங்கில் இருக்குது சார் உங்களுக்கு. இதுவே 4 ஃபோல்டிங்கில் இருக்குது. 1 2 இதுல ஓ 2 2 4 ஃபோல்டிங். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ நம்மளே 2 வீலர் கிக் பண்றீங்க, கிக் பண்ண இந்த எட்ஜ் வந்து டேமேஜ் ஆகும். ரிவர்ஸ் பண்ணா உங்களுக்கு இவ்வளவுதான் கேப் வரும். ஓ ஆமா ஆமா. அதே மாதிரி குழந்தைங்க ட்ராய் வீக்கெட் டேமேஜ் ஆகும். ரிவர்ஸ் பண்ண இவ்வளவுதான் கேப் வரும். இப்போ பெரியவங்களுக்கே ஆகுது. ப்ளவுஸ் பீஸ் இந்த ஸ்ப்ரிங் கட் ஆகுது. ஆமா. அக்கிள் ஷர்ட் பிரியும், சுடிதார் வாரடிப்பா, நைட்டி வாரடிக்கிறாங்க. இது ரிவர்ஸ் பண்ண இவ்வளவுதான் கேப் வரும். எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணி ஈவன் பாத்தீங்கன்னா இப்போ பனியன் கிளாத் வந்து ஸ்விங் மிஷின் ஸ்டிச் பண்ண முடியாது சார். 40,000 ஒரு தையல் மிஷின் வாங்கினாலும் பனியன் கிளாத் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ண முடியாது. ஃபேஷன் மேக் 45,000 50,000 ஒரு ஃபேஷன் மேக்கணும் பனியன் கிளாத் ஸ்டிச் பண்ண முடியாது. பனியன் இதில் ஸ்டிச் பண்ண முடியாது. பனியன் கிளாத் ஸ்டிச் பண்ணலாம் சார். ஏதோ ஸ்டிச் பண்ணிக்காமீங்க. ஸோ ஒரு டிஷர்ட்டை இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ணா. பனியன் தான் சரிங்களா? பனியன் பாருங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நார்மலாக கிழிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இதை அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிக்க வேண்டாம் சார். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக விட்டா போதும். லெஃப்ட் சைடு மட்டும் பிடிச்சா போதும். அதுவே நவுந்து போகும். நவுத்த வேண்டாம். ஆட்டோ மூவர் வருதுங்களா? அழகா சேர் போட்டு வீட்டில் ஃபேனாக போட்டு உட்காந்து வச்சுக்கலாம். பார்த்துட்டே தைக்கலாம் சார். அதுக்காக மெயினாக ஒரு இடம் வீட்டில் வந்து ஒதுக்கொண்டு அவசியம் இல்லை. வீரோக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அழகா. நம்ம வருதுங்களா? ரிமூவ் பண்ணும்போது பிளேடு இல்லை சீசர். ஓகே. இதை கட் பண்ணிட்டு ஓகே கிளாத் ரிமூவ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஓ ஓ. இப்போ வந்து ஸ்டிச்சஸ் நம்ம புல் பண்ணே பார்க்கலாம். ஸ்டிச்சஸ் பிரியாது தெரியுதுங்களா? நல்ல கிரிப்பாக இருக்குது. சும்மா பிடிங்க அப்படியே
இல்லை நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே எடுத்தால் நம்ம பனியன் தான் கிளியும். நல்லா தான் இங்கே பாருங்கள், நல்ல கிரிப்பாகவே இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? ஸோ நிறைய பேர் என்ன இந்த மிஷின் நான் பார்த்துருக்கான்ப்பா, தச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ அது எல்லாமே சைனா ப்ராடக்ட்டு, வாரண்டி கிடைக்காதுங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் வித் இந்தியன் ப்ராடக்ட்டு. சரிங்களா? 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது, லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க, சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. சரிங்களா? மெயின் பார்த்தா உங்களுக்கு பிரிண்டிங்கே இருக்கும் சார். ஓ, மேட் இன் இந்தியான்ற பிரிண்டிங் இருக்குது, ஒரு பிரிண்டிங்கே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. சைனா பீஸில் பிரிண்டிங் இருக்காது. ஓகே. அதே மாதிரி இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸ்கேன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸ்கேனர் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஜீன்ஸ் எல்லாம் தைக்க முடியுமா நம்ம? லெதர் பேக்கே பண்ணுறோம். இப்போ பண்ணி காட்டுறேன். ஆமாம் ஆமாம். லெதர் பேக் விட உங்களுக்கு ஜீன் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஓகே. ஜீனே பண்ணலாம். இப்போ சார் ஜீன் போட்டுருக்காரு பார்த்தீங்களா? ஓகே. இங்கே பாருங்க, இது ஆக்சுவலாக நான் போட்டிருக்கிறது வந்து காட்டன் பேண்ட்டு, நம்ம பிரதர் வந்து ஜீன் போட்டிருக்காரு, அதை தச்சு காமிக்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், இவர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இடத்துல லைட்டாக கிழிஞ்சிருக்கு, பட் அங்கே தைச்சா ஒரு மாதிரி தான் இருக்கும். அது உள்ள பேண்ட்டை கழட்டிட்டு தான் மாட்டணும். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக ஒரு இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். சும்மா இது இந்த ஹோல்ஸ் தச்சு கட்டலாமா? நார்மலாக அசிங்கமாக இருக்கும்டா. இது ஜீன்ஸ் கிடையாது, காட்டன் ஜீன்ஸ்னு சொல்லிக்கிறேன். இந்த ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஜீன்ஸ் வந்து தைக்க போகிறாங்கன்னா இந்த போயிடுச்சு வச்சுக்கோங்க சார். உள்ளே வச்சுக்கோங்க. ஃபுல் ப்ளஸ் ஃபுல் ரிலீஸ் மட்டும் பண்ணுங்கள், அதுவே மூவ் ஆகும், நம்ம மூவ் பண்ண வேண்டாம். இது ஸ்டார்டிங் த்ரெட் உங்களுக்கு. ஓகே, தெரியுங்களா? ஜீனே பண்ணலாம், லெதர் பேக்கே பண்ணலாம், ஆஃபீஸ் பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எது வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓ, ஜீன்ஸ் எவ்வளோ சூப்பராக தைக்குது பாருங்கள். கட் பண்ணிட்டு எடுத்துங்க, ஸ்டிச்சஸ் ஃப்ரீயாக எடுத்து பாருங்கள். ஸ்டிச்சஸ் ஃப்ரீயாக பக்காவாக இருக்குது. எப்படி வேணால் தைக்கலாம், நீங்கள் எல்லா வேலையும் தைக்கலாம் சார். சில்க்கு, சிந்தட்டிக், ஜீன்ஸு, லெதர் பேக். அதே மாதிரி இப்போ ஸ்கூல் பேக் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அதே மாதிரி பேக், இந்த பேக்கும் தைக்கலாம் நீங்கள். ஓகே. இந்த பேக்கில் வந்து மேக்ஸிமம் வந்து யாருமே ஸ்விங் மிஷின் ஷாப் இல்லை, பேக் தைக்கிற கல்ல கொடுத்தாலும் தைச்சு தர மாட்டாங்க. ஓகே. கட்டப்பை. ஆமாம், கட்டப்பை தூக்கி போட்டுருக்கேன்டுவாங்க. ஓகே. இதில் பார்த்தா ஜஸ்ட் அப்படி உள்ள வச்சுக்கோங்க. சும்மா இதில் தைக்கலாம், அவ்வளோதான். என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஈஸியாக இதிலே தச்சுக்கலாம். அந்த பொருளோட வேல்யூ ஒரு 50 ரூபா இருக்கும், தைக்கிறதுக்கு 20 ரூபா வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க. அழகாக நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னாலே போதும், எது வேணால் தச்சுக்கலாம். ஸ்விங் மிஷினில் இப்போ ஓல்டு கிளாஸ் ஸ்டிச் பண்ணி தர மாட்டாங்க. மேடம் ஊசியோட தச்சா ஃபினிஷிங். ஆமாம் ஆமாம். இந்த சேம் ஸ்விங் மிஷின் அப்படியே ஃபினிஷிங். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் வந்து 2ஆக வச்சுருக்கேன், திரும்ப வேணா இப்போ 4ஆக வச்சு வேணா ஒரு ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறோம். ஆனால் இதை அடிங்க, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ 4ஆக வச்சுருக்கேன் நான். ஸோ ஒரு துணியோட திக்னஸ், ஜீன்ஸோட திக்னஸ் இந்த அளவு இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஜீன்ஸும் தச்சு காமிச்சோம், ப்ளஸ் திரும்பியும் உங்களுக்காக ஒரு சின்ன டெமோ வந்து நம்ம பண்ணி காமிக்கிறோம். ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம இதை எடுத்து பெருசாக வந்து தைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக தச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ 4 ஃபோல்டு போட்டிருக்கீங்களா? இன்னொரு ஃபோல்டு கூட போடுங்க. ஓகே. இன்னொரு ஃபோல்டா தைக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னொரு ஃபோல்டு போட்டாலும் தைக்கலான்றாரு. இங்கே பாருங்க, இது மொத்தம் 8 ஃபோல்டு போடுங்க. ஆமாம், 8 ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் விட்டுருங்க சார். ஓகே. ஓ, அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூல் வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். ஸ்டார்டிங் த்ரெட் அதை எடுத்து விட்டுறலாம். இது மொத்தம் உங்களுக்கு 8 ஃபோல்டு. ஓகே. இதை விட உங்களுக்கு திக்னஸ் எதுவுமே இருக்காது. ஓகே 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 ஓகே. பட் இது இப்போ கண்டிப்பாக ஒரு பெட்ஷீட்டே இந்த அளவு திக்னஸ் இருக்கும். சேம், இதை விட உங்களுக்கு சாக்கு பை வருது. இங்கே பாருங்க, அதை விட திக்னஸ் இது. ஸோ இங்கே பாருங்க, வீட்டில் வந்து ஷர்ட்டு, பேண்ட்டு, ஜீன்ஸு, பேகு, பெட்ஷீட்டு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு 699 ரூபா மட்டும்தான். 699க்கு வந்து உங்களுக்கு சூப்பரான ஸ்விங் மிஷின் வந்து, அதாவது ஹேண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மினியேச்சர் மாதிரி குட்டியாக இருக்குது, பீரோவில் வச்சுக்கலாம், செல்ஃபில் வச்சுக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து பிடிக்காது, ரொம்ப இடம்லாம் ரொம்ப பிடிக்காது. இதுலேயே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ப்ளவுஸே தைச்சிருக்காங்க இந்த மிஷினில். சரிங்களா? சைனா மிஷினை வச்சுக்கிட்டு தைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம மிஷினை வச்சுக்கிட்டு எவ்வளோ வந்து வேலைகள் பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு வந்து நம்ம அண்ணா கொடுக்குறாங்க. ஸோ கீழே வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். நீங்கள் அதேமாதிரி ஷிப்பிங் எப்படின்னா ஃப்ரீயாக, டோர் டெலிவரி ஃப்ரீ சார். ஃப்ரீ ஷிப்பிங் தான். கேரளா 4 ஸ்டேட்மே டோர் டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் கொடுக்க தேவையில்ல, 6 மட்டும் நீங்கள் பே பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லா இல்லத்து ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய காசு மிச்சமாகும். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இமே பண்ணுங்க. தோடு அந்த பாய்.